நண்பர்களே, நீங்கள் கவனம் செலுத்தாததால் உங்களை விட்டுப் போகும் செல்வம். உங்கள் கவனத்தை நீங்கள் எங்கு வைக்க வேண்டும்? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் உங்களால் பணத்தை ஈர்ப்பது என்பது நடக்காத காரியம். கடைசிவரை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்கள். பணப்பற்றாக்குறை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு உண்மையை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன். நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் இன்று வாழும் நிலை அல்ல, உங்கள் குடும்ப பின்னணி அல்ல, உங்களைச் சுற்றியுள்ள அரசாங்கமோ பொருளாதாரமோ அல்ல. நீங்கள் ஏழையாக இருப்பதற்கு காரணம் உங்கள் கவனத்தை நீங்கள் எந்த குப்பைகளின் மீது வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாததுதான். இந்த நிமிடத்திலிருந்து தயவுசெய்து எதையும் மென்மையாக அணுகாதீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் கடன், பற்றாக்குறை, முடியாது என்ற வார்த்தைகளை தூக்கி எறியுங்கள். முதலாவது உண்மை, உங்களை ஏழையாக்கும் கவனம். நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. இது ஒரு நேரடியான உளவியல் மற்றும் ஆற்றல் விதி. நீங்கள் காலையில் எழுந்ததும் என்ன சிந்திக்கிறீர்கள்? என்னுடைய கடன் எப்படி அடைக்கப் போகிறேன்? வட்டி ஏறிக்கொண்டே போகிறது. வாடகை கொடுக்க வேண்டும். இந்த மாதம் சம்பளம் போதுமா? உங்கள் மனம் இந்த 5 விஷயங்களை பற்றி பேசுவதில் மட்டுமே உங்கள் ஆற்றலை செலவிடுகிறது. இந்த 5 விஷயங்களின் பொதுவான மையம் என்ன? அது பணமில்லாமை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பணம் இல்லை என்ற சிந்தனையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள். ஒரு கார் ஓட்டுநர் பள்ளத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று தொடர்ந்து பள்ளத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அவர் நிச்சயமா பள்ளத்தில் விழுவார். ஏனென்றால் அவருடைய கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கார் செல்லும். அதேபோல்தான் நீங்களும். நீங்கள் பணமில்லாத வாழ்க்கையின் மீதே, குறைபாட்டின் மீதே, பிரச்சனையின் மீதே கவனம் செலுத்துகிறீர்கள். நீங்கள் வறுமையின் மீது கவனம் செலுத்தினால் வறுமையே உங்களை தேடி வரும். இதுவே உங்கள் வறுமைக்கான விதை. இன்று முதல் நீங்கள் பணமில்லாத வாழ்க்கை, கடன், பற்றாக்குறை ஆகிய சிந்தனைகளை தடை செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் எவ்வளவு வேலை பார்த்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது எல்லாமே இந்த குழிக்குள் வந்து விழுந்துவிடும். பலர் கேட்பார்கள், கடன் இருக்கும்போது எப்படி அதை நினைக்காமல் இருப்பது? கடனை நினைக்காமல் இருப்பதென்றால் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் உங்கள் கவனத்தை பிரச்சனையின் மூலத்திலிருந்து தீர்வின் மூலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அர்த்தம். உங்களுடைய 1 மணி நேரத்தை கவலைப்படுவதற்கும் புலம்புவதற்கும் செலவிடுவதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் புதிய வருமானத்தை பெருக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள செலவிடுங்கள். நீங்கள் ஒரு சமையல் கலைஞராக இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் 1 மணி நேரம் செலவழித்து உங்கள் உணவை ஆன்லைனில் எப்படி விற்பது என்று ஒரு காணொளியை பார்க்கிறீர்களா? நீங்கள் ஒரு மென்பொருள் பொறியாளராக இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் 1 மணி நேரம் செலவழித்து உங்கள் துறையின் அடுத்த பெரிய திறமை எது என்று ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கிறீர்களா? நீங்கள் எங்கே கவனிக்கிறீர்கள்? பணமில்லாத வாழ்க்கையை தீர்க்காத விஷயங்களில் கவனம் செலுத்தினால் அது ஒருபோதும் பணக்காரன் ஆக உங்களுக்கு உதவாது. உங்கள் கவனம் எங்கே செல்கிறது என்பதை இன்று முதல் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதத் தொடங்குங்கள். நீங்கள் எத்தனை நிமிடங்கள் கவலைக்கு கொடுத்தீர்கள்? எத்தனை நிமிடங்கள் தீர்வுக்கு கொடுத்தீர்கள்? இந்த கணக்கை பார்க்கும்போதுதான் உங்கள் வறுமையின் அளவு உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டில் சமைக்கப் போகும் ஒரு சமையல் பாத்திரத்தில் தினமும் அழுக்கையும் குப்பையையும் போட்டு அதன் பிறகு அதில் சாப்பாடு சமைக்க முடியுமா? முடியாது. சமைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல்தான் உங்கள் மனமும். பணம் ஈட்டும் ஒரு கருவியாக உங்கள் மனதை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் முதலில் அதில் இருக்கும் பழைய குப்பைகளையும் கவலைகளையும் பயத்தையும் நீக்க வேண்டும். இந்த கவலைகள், குறைபாட்டின் மீதான கவனம், இதுதான் உங்கள் மனதின் அழுக்கு. இந்த அழுக்கை போக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக வேலை செய்தாலும் பணம் உங்கள் மனதிற்குள் வந்து சேராது. இந்த அடிப்படை உண்மை புரியாமல் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் பணம் வரவில்லை என்று புலம்புவது ஒரு முட்டாள்தனமான வேலை. இந்த நிலை மாற வேண்டுமானால் நீங்கள் உடனடியாக கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அதன் நேரத்தை நான் எப்படி மேலும் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற தீர்வின் மீது திருப்ப வேண்டும். 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் வீட்டுக்கு வந்த பிறகு 1 மணி நேரம் தன்னுடைய வங்கிக் கணக்கை பார்த்து, என்னிடம் இன்னும் இவ்வளவுதான் பணம் இருக்கிறது, எப்படி இந்த மாதத்தை ஓட்டுவது என்று கவலைப்படுகிறார்.
மற்றொரு நபர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஒரு மணி நேரம் கவலைப்படுவதை நிறுத்தி ஒரு புதிய சான்றிதழ் படிப்பு அல்லது ஒரு புதிய ஆன்லைன் வணிக யோசனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். முதல் நபரின் கவனம் பணமில்லாமையின் மீது நிலைத்திருக்கிறது, அதனால் அவருடைய நிதி நிலைமை மாறவே போவதில்லை. இரண்டாவது நபரின் கவனம் புதிய வருமான வழியை உருவாக்குவதன் மீது இருக்கிறது, அதனால் ஒரு வருடத்திற்குள் அவருடைய வருமானம் இரட்டிப்பாகும். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் வேலை செய்த நேரம் அல்ல, அவர்கள் தங்கள் கவனத்தை எங்கே செலுத்தினார்கள் என்பதுதான். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். நீங்கள் கவலைப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் செல்வத்தை உங்களை விட்டு விரட்டியடித்தீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கிறீர்களோ அது மேலும் மேலும் வளரும். கவலைப்பட்டால் கவலை வளரும், தீர்வை பார்த்தால் தீர்வு வளரும். முடிவு உங்களுடையது. இரண்டாவது உண்மை, கவனத்தை விழுங்கும் குப்பைகள். நீங்கள் இப்போது ஒரு முடிவெடுத்துவிட்டீர்கள், இனி பணமில்லாமையை பற்றி சிந்திக்க மாட்டேன், தீர்வுகளை பற்றி மட்டுமே சிந்திப்பேன். இது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனால் இந்த முடிவை உங்கள் அன்றாட வாழ்வில் சவாலுக்கு உள்ளாக்கும் 3 அசுரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உங்கள் கவனத்தை விழுங்கும் குப்பைகள். பணம் சம்பாதிக்க தேவையான மூளையின் கூர்மையையும் உழைப்பதற்கான ஆற்றலையும் இந்த 3 விஷயங்கள் தினமும் திருடிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் இவர்களை தூக்கி எறியாவிட்டால் உங்கள் கவன ஆற்றல் சுக்குநூறாக உடைந்து நீங்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே வருவீர்கள். முதல் குப்பை சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒப்பீடு. இதுதான் இன்றைய மிகப்பெரிய நோய். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் என்று உங்கள் கவனத்தின் ஆற்றல் மிக்க நேரத்தை செலவிடுகிறீர்கள். அங்கே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? பிறருடைய வெற்றியை, பயணங்களை பார்க்கிறீர்கள். இவை எல்லாமே ஒரு ஒப்பீட்டு உணர்வை உங்கள் மனதில் உருவாக்குகின்றன. அவர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள்? நான் ஏன் இன்னும் இந்த நிலையிலேயே இருக்கிறேன் என்ற பொறாமை உங்கள் மனதில் உருவாகும் போது அது உங்களுக்குள் இருக்கும் உழைப்பதற்கான சக்தியை அழித்துவிடுகிறது. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்ப்பது எல்லாமே ஒரு பொய்த் தோற்றம். அவர்கள் தங்களின் தோல்விகளை, கடன்களை, போராட்டங்களை அங்கே காட்டுவதில்லை. அந்த அலங்காரங்களை பார்த்து உங்கள் மனதில் ஒப்பீட்டு எண்ணத்தை வளர்க்கும் போது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரத்தை பிறருடைய பொய்த் தோற்றத்திற்காக செலவிடுகிறீர்கள். பிறருடன் உங்களை ஒப்பிடும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை தூக்கி எறிகிறீர்கள். பணத்தை ஈட்டாத எந்த ஒரு டிஜிட்டல் குப்பையையும் பார்க்க மாட்டேன். இதற்கு நேர கட்டுப்பாடு போடுவது அவசியம். இரண்டாவது குப்பை எதிர்மறை செய்திகள் மற்றும் அரசியல் பதற்றம். நீங்கள் தினமும் செய்தி சேனல்களை பார்க்கிறீர்களா? அங்கே என்ன இருக்கிறது? உலகத்தில் எங்கோ நடந்த ஒரு விபத்து, அடுத்த நாட்டின் அரசியல் பிரச்சனை. இந்த செய்திகள் அனைத்தும் என்ன செய்கின்றன? அது உங்களுக்குள் ஒருவிதமான பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்குகின்றன. உலகம் மோசமாகிக் கொண்டிருக்கிறது, நம்மால் வளர முடியாது என்ற ஒரு எதிர்மறை எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைக்கின்றன. இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை ஒருபோதும் உயர்த்துவதில்லை, உங்கள் பண பிரச்சினைகளை தீர்ப்பதில்லை. ஆனால் இவை உங்கள் மனதில் ஒரு நிரந்தரமான பயத்தை உண்டாக்கி நீங்கள் புதிய முயற்சியை தொடங்காமல் தடுத்துவிடுகின்றன. பயம் என்பது ஒரு ஆற்றலை முடக்கும் சக்தி. உங்களுக்கு தேவையான தகவல் உங்கள் துறையில் உள்ள புதிய மாற்றங்கள், உங்கள் வியாபாரத்தை வளர்க்கும் வாய்ப்புகள் மட்டுமே. அதை தவிர உலகத்தின் மற்ற குப்பைகளை உங்கள் மனதில் ஏற்றாதீர்கள். உங்கள் கவனம் பயத்தின் மீது இருந்தால் பயம்தான் உங்களுக்கு அதிக லாபமாக திரும்பும். உங்கள் கவனத்தை லாபம் தராத, பயம் தரும் செய்திகள் மீது வைப்பதை நிறுத்துங்கள். மூன்றாவது குப்பை வீண் அரட்டைகள் மற்றும் வதந்திகள். உங்கள் நண்பர்கள் அல்லது அலுவலக சக ஊழியர்களுடன் சேர்ந்து நீங்கள் நாள் முழுவதும் என்ன பேசுகிறீர்கள்? அரசியல் தலைவர் அப்படி செய்துவிட்டார், என்னுடைய மேலாளர் மிகவும் மோசம். இந்த வீண் அரட்டைகள் என்ன விளைவுகளை தருகின்றன? 0. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவருக்கு அதனால் லாபம் இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் நேரம், உங்கள் மூளை ஆற்றல், உங்கள் கவனம் எல்லாமே வீணாகிறது. நீங்கள் அரட்டை அடிப்பதை நிறுத்தினால் உங்களிடம் திடீரென்று ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிடைக்கும். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் வருமானத்தை ஈட்டும் சிந்தனையின் மீது செலுத்தினால் நீங்கள் பணக்காரர் ஆவதற்கான பாதை திறந்துவிட்டது என்று அர்த்தம். பணக்காரர்கள் யோசனைகளை பற்றி பேசுகிறார்கள், சாதாரண மனிதர்கள் மக்களை பற்றி பேசுகிறார்கள். உங்கள் கவனம் எந்த இடத்தில் இருக்கிறது? நீங்கள் யோசனைகளை பற்றி பேசினால் அதிலிருந்து பணம் வரும். உங்கள் கவனிப்பு ஆற்றல் விலைமதிப்பற்றது, அதை குப்பை தொட்டிக்குள் எறியாதீர்கள்.
இன்று முதல் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் வீண் அரட்டையில் ஈடுபட்டால் அங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். உங்களுடைய அடுத்த பெரிய தொழில் யோசனையை பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்கள் கவனம் எங்கே இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விளைவாக இருக்கும். இந்த 3 குப்பைகளையும் நீங்கள் அடையாளம் கண்டு நீக்கினால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். 3வது உண்மை. நீங்கள் இப்போது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் குப்பைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டீர்கள். ஆனால் அடுத்த தவறு என்ன தெரியுமா? நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களின் மீது உங்கள் கவனத்தை போட்டு எல்லாவற்றிலும் தோற்றுப்போகிறீர்கள். நீங்கள் ஒரே நாளில் நான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், புதிய தொழில் தொடங்க வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும் என்று 10 இலக்குகளை நிர்ணயிக்கிறீர்கள். நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாகவும் பல்துறை வித்தகராகவும் நினைக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம். உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தின் மீது மட்டுமே 100 விழுக்காடு கவனத்தை குவிப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் 10 வேலைகளை செய்தால் உங்கள் கவனத்தை 10 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றின் மீதும் 10 விழுக்காடு மட்டுமே போடுகிறீர்கள். இதன் விளைவு என்ன? எந்த வேலையிலும் ஆழமான வெற்றி கிடைக்காது. நீங்கள் ஒரு வேலையை தொட்டுவிட்டு அது கடினமாக தோன்றியவுடன் அடுத்த வேலைக்கு தாவிச் செல்கிறீர்கள். இது முடிவில்லாத ஒரு சுழற்சி. 2 பேர் இருக்கிறார்கள். இருவரும் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புகிறார்கள். முதல் நபர் காலை 1 மணி நேரம் வலைத்தளம் வடிவமைக்கிறார், மதியம் சமூக ஊடக உள்ளடக்கத்தை தயாரிக்கிறார். எதிலும் அவரால் ஆழமான கவனம் செலுத்த முடிவதில்லை. 2வது நபர் தினமும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் முதல் வாரம் முழுக்க வலைத்தளம் வடிவமைக்கும் வேலையை மட்டுமே செய்கிறார். எந்த சிந்தனை வந்தாலும் அதை தள்ளிவைத்துவிட்டு 100 விழுக்காடு கவனத்தை அந்த ஒரு வேலையில் மட்டுமே செலுத்துகிறார். அந்த ஒரு வார முடிவில் அவருடைய வலைத்தளம் முழுமையாக தயாராகிறது. யார் அதிக முன்னேற்றம் அடைந்தார்கள்? 2வது நபர்தான். ஏனென்றால் அவர் கவனத்தை சிதறடிக்கவில்லை. அவர் கவனத்தை ஒரு புள்ளியில் குவித்து அந்த புள்ளியை எரியச் செய்தார். உங்களுடைய கவனம் என்பது ஒரு லேசர் ஒளி போல. லேசர் ஒளி ஒரு இடத்தில் குவியும் போது அது எதையும் அறுக்கும் சக்தி பெறுகிறது. ஆனால் நீங்கள் அதை சிதறடித்தால் அது வெறுமனே ஒரு மங்கலான வெளிச்சமாக மட்டுமே இருக்கும். நீங்கள் இன்று முதல் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் நாட்களை கவனத் தொகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஒரு நாள் காலையில் நீங்கள் செய்யும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் தேர்வு செய்யுங்கள். அதற்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்கள். அந்த 1 மணி நேரத்தில் உங்கள் அலைபேசி, மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு 100 விழுக்காடு கவனத்தையும் அந்த ஒரு வேலையில் மட்டும் செலுத்துங்கள். அதை முடிக்கும் வரை நீங்கள் அங்கிருந்து எழக்கூடாது. இப்படி செய்யும் போது நீங்கள் உங்கள் கவனத்தின் சக்தியை உணர்வீர்கள். உங்கள் வேலைகள் நீங்கள் நினைத்ததை விட மிக விரைவாக, மிக தரமாக முடியும். நீங்கள் ஒரே நேரத்தில் 10 விஷயங்களில் 10 விழுக்காடு கவனம் செலுத்தி பலனில்லை. அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் 100 விழுக்காடு கவனத்தை போடுங்கள். இதுதான் உங்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்து காட்டும் வெற்றி சூத்திரம். பலதரப்பட்ட வேலைகளைச் செய்வதாக காட்டிக்கொண்டு உங்கள் மூளையையும் நேரத்தையும் வீணாக்குவதை நிறுத்துங்கள். 4வது உண்மை. உங்கள் கவனம் இப்போது குவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குவிக்கப்பட்ட கவனத்தை நீங்கள் எந்த பாதையில் செலுத்துகிறீர்கள் என்பதுதான் அடுத்த முக்கிய தவறு. பெரும்பாலானோர் தங்கள் கவனத்தின் ஆற்றல் அனைத்தையும் செலவு செய்யும் வழியின் மீது மட்டுமே செலுத்துகிறார்கள். பணம் வந்தவுடன் அதை எப்படி செலவழிக்கலாம், எப்படி கடனை கட்டுவது, எத்தனை வட்டி கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். உங்கள் கவனம் இந்த செலவு மற்றும் கட்டுப்பாட்டு அம்சங்களில் மட்டுமே நாள் முழுவதும் இருந்தால் நீங்கள் உங்கள் கவனத்தை ஒரு துளைக்குள் வீசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய முதல் தவறு பணம் என்ற அமைப்பை நீங்கள் செலவு என்ற கோணத்தில் மட்டுமே பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீர்கள் என்றால் இதை வாங்க வேண்டும், அதற்கு இவ்வளவு செலவு ஆகும். ஒரு விடுமுறைக்கு திட்டமிடுகிறீர்கள் என்றால் அவ்வளவு செலவு ஆகும். உங்கள் கவனம் எப்போதுமே பணத்தை வெளியில் அனுப்பும் பாதையிலேயே நிலைத்திருக்கிறது. பணம் ஒரு ஆற்றல். அதை நீங்கள் உள்ளே ஈர்க்க வேண்டும். உள்ளே ஈர்ப்பதற்கு உங்கள் கவனம் எங்கே இருக்க வேண்டும்? ஈட்டும் தன்மை மீது இருக்க வேண்டும். உங்கள் கவனம் எங்கே இருக்க வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். பழைய கவனம், இந்த கடனுக்கு வட்டி இவ்வளவு கட்ட வேண்டுமே. புதிய கவனம், என்னுடைய திறமையின் மதிப்பை நான் எப்படி 20 விழுக்காடு உயர்த்தினால் இந்த வட்டியை எளிதாக அடைக்க முடியும். கடன் அடைப்பது முக்கியம்தான்.
ஆனால் கடனை பற்றிய கவலையில் மூழ்கி அதை அடைப்பதற்கான புதிய வழிகளை உருவாக்காமல் இருப்பது நீங்கள் உங்களுக்கே செய்யும் துரோகம். ஒரு போர்வீரன் எதிரியிடமிருந்து தப்பிக்க மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் அவனால் போரில் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற வேண்டுமானால் அவனுடைய முழு கவனமும் எதிரியை எப்படி வீழ்த்துவது என்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். கவலைப்படுவது ஒரு நோயை போன்றது. அது உங்களை சிந்திக்க விடாது. நீங்கள் தெளிவாக சிந்தித்தால்தான் புதிய வழிகளை கண்டறிந்து ஈட்டத் தொடங்க முடியும். நீங்கள் உங்கள் கவனத்தை நான் எப்படி சம்பாதிக்கும் வழிகளை பெருக்குவது என்பதில் செலுத்தும்போது உங்களைச் சுற்றியுள்ள வாய்ப்புகள் திடீரென்று உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் காலையில் எழுந்து இன்று எனக்கு எவ்வளவு செலவு இருக்கிறது என்று கணக்கு போடுவதற்கு பதிலாக இன்று நான் எந்த 3 புதிய நபர்களிடம் என்னுடைய சேவையை பற்றி பேசினால் என்னுடைய வருமானம் உயரும் என்று கணக்கு போடுங்கள். நீங்கள் செலவு சிந்தனையிலிருந்து வருமான சிந்தனைக்கு மாறும்போது உங்கள் ஒட்டுமொத்த நிதி அமைப்பும் மாறத் தொடங்கும். கவலை உங்கள் கவனத்தை அழிக்கும். ஈட்டும் தன்மை உங்கள் கவனத்தை உருவாக்கும். உங்கள் கவனத்தின் அரிய சக்தியை பணத்தை வெளியே அனுப்பும் வழிகளில் வீணாக்காதீர்கள். பணத்தை உள்ளே ஈர்க்கும் வழிகள் மீது மட்டும் உங்கள் கவனத்தை 100 விழுக்காடு குவியுங்கள். 5வது உண்மை. நாம் இப்போது இறுதி மற்றும் மிக முக்கியமான தவறுக்கு வருகிறோம். நீங்கள் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் குப்பைகளை நீக்கிவிட்டீர்கள். ஒரே செயலில் குவித்துவிட்டீர்கள். ஈட்டும் தன்மையின் மீது கவனத்தை வைத்துவிட்டீர்கள். ஆனால் இந்த ஆற்றல் முழுவதும் ஒரே ஒரு இலக்கின் மீது குவியாமல் போனால் இந்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகும். இதுதான் நீங்கள் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். நீங்கள் ஒரு கப்பல் மாலுமி போல. எந்த துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரியாவிட்டால் எந்த காற்றும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதேபோல்தான் நீங்களும். நீங்கள் ஒரு பெரிய இலக்கு வைத்திருக்கிறீர்கள். ஒரு வீடு, ஒரு பெரிய வணிகம். ஆனால் உங்கள் கவனத்தின் முன்னால் அது இருக்கிறதா? இல்லை. உங்கள் கவனத்தின் முன்னால் அன்றைய நாளின் சின்ன சின்ன சண்டைகளும் வேலைகளும் மட்டுமே உள்ளன. பெரிய இலக்குகள் உங்கள் மனதில் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது உங்கள் இலக்கை கண்களில் எப்போதும் படும்படி வைக்க வேண்டும். உங்கள் இலக்கை ஒரு தாளில் தெளிவாக எழுதுங்கள். நான் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் $50,000 வருமானம் ஈட்டப் போகிறேன். இப்படி தெளிவாக எழுதுங்கள். அந்த இலக்கை உங்கள் படுக்கை அருகில், மேசையில் அல்லது உங்கள் அலைபேசியின் திரையில் வையுங்கள். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்கும் முதல் விஷயம் அதுவாக இருக்க வேண்டும். இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் பார்க்கும் கடைசி விஷயமும் அதுவாக இருக்க வேண்டும். தினமும் அந்த இலக்கை பற்றி உரக்கப் பேசுங்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துகிறது. நீங்கள் பெரிய வெற்றியடைய விரும்பினால் உங்கள் கவனத்தை வேறெதற்கும் கடத்தாமல் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே எப்போதும் குவியுங்கள். உங்கள் கவன ஆற்றல் எதை பார்க்கிறதோ, எது அதிக சத்தமாக கேட்கிறதோ அங்கேதான் அது குவியும். பணம் என்ற இலக்கு உங்களை தவிர வேறு யாருக்கும் முக்கியமல்ல. எனவே மற்றவர்கள் சொல்லும் வீண் கதைகளுக்கும் எதிர்மறையான சிந்தனைகளுக்கும் உங்கள் கவனத்தை கொடுத்து உங்கள் இலக்கை அழித்துவிடாதீர்கள். இன்று முதல் உங்கள் கவனத்தை வெறும் கவலைகளுக்கும் சிதறல்களுக்கும் கொடுப்பதை நிறுத்துங்கள். அதை ஒரு லேசர் ஒளி போல உங்கள் ஈட்டும் தன்மை மற்றும் பெரிய இலக்குகள் மீது மட்டும் பாய்ச்சுங்கள். நீங்கள் எங்கே கவனிக்கிறீர்களோ அங்கே பணம் பெருகும். நீங்கள் எங்கே கவனிக்கவில்லையோ அங்கிருந்து செல்வம் உங்களை விட்டு விலகிப் போகும். இந்த 5 தவறுகளை திருத்தி உங்கள் கவனத்தை எந்த ஒரு குப்பைக்கும் கொடுக்க மாட்டேன் என்று இந்த நிமிடமே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கவனம் உங்களுடையது. அதை செல்வத்தின் மீது வையுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.